கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம பைபிளை எங்க வாசித்து பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய சந்ததி, நம்முடைய வம்சம், நம்முடைய தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ இரவு நேரத்திலே இந்த 2026 ஆண்டிலே நம்ம நிறைய வாக்கு தத்தம் கேட்டாச்சு, நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல அழகா டெய்லி செய்தி கேட்குறீங்க, இரவு மூலமா தேவனை தேடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு உயர்வு, அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, நிறைய நம்ம திட்டம் பண்ணலாம், நிறைய ப்ரோக்ராம் போடலாம், ஆனா தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல நிறைய குடும்பத்துல எங்க பிரதர் அப்படிலாம் கீழ்ப்படியல முடியல பிரதர் அப்படிம்பாங்க, கீழ்ப்படிய முடியல பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் கர்த்தரை விட்டு விலகி வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியல. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு பிளெஸிங் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா கீழ்ப்படித ஜனங்களுக்கு தான் ஆசீர்வாதம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்ம 24 மணி நேரம் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், 24 மணி நேரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மட்டும்தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்ப பைபிள்ல நமக்கு ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. பண ஆசை இருக்கக்கூடாது, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? பண ஆசை தான் இருக்கு, பொருள் ஆசை தான் இருக்கு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதுக்காக எத்தனையோ பொய் பேசுறாங்க, தேவையில்லாத எத்தனையோ காரியத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட குடும்பங்கள் தேவனுக்கு இன்னும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கல. தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னாலே உண்மையா வாழணும். எனக்கு பழைய ஏற்பாட்டிலே காலேபு ரொம்ப பிடிக்கும். காலேபு உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால், உண்மையாய் என்னை பின்பற்றினபடியால். தேவனோட வார்த்தை கீழ்ப்படியணும் அப்படின்னாலே ஒரு மனுஷன் உண்மையா வாழ ஆரம்பிச்சிடும். அவனோட வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம தேவனோட கரத்துல அடங்கியிருந்தாலே எல்லா விதமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. உங்க வீட்டுக்குள்ள என்ன வேணுமோ அந்த கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இப்ப எல்லா குடும்பத்திலுமே ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், வீடு நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இது எல்லாமே நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு
கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழும்போது தான் ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போறாங்க. மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போய் பலவிதமான உபத்திரங்கள், அதுல கண்ணீர் வந்துடும், வேதனை வந்துடும், சஞ்சலம் வந்துடும், துக்கம் வந்துடும். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு காலை வேளையில ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன். அந்த ஐயா சொன்னாரு, பிறந்திருந்து என் பையன் சர்ச்சைக்கு வர பையன்தான், இப்பதான் கொஞ்ச நாளா சர்ச்சைக்கு வரல அப்படின்னாங்க. நல்ல வார வாரம் சர்ச்சைக்கு வர பையன்தான், வசனம்லாம் நல்லா தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் இப்பொழுது சர்ச்சைக்கு வரல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய தொழில் பார்க்குறாங்க. அந்த தொழில் ஸ்தலத்துல நல்ல சினிமா பாட்டு, நல்ல உலகத்தினுடைய காரியங்கள். கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனோட வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்க மாட்டார். முதல்ல ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு செத்து போன ஒரு வாழ்க்கை தான். அது ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா மட்டும்தான் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். என் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்போ அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு போராட்டம் உண்டு. மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல அப்படின்ட்டாரு. துரைத்தனம், அந்தகார, லோகாதிபதிகளோட போராட்டம் உண்டு. ஆனா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆவிகளோடு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு ஏன் எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னா, லட்ச லட்சமா கடன் இருக்கும். யார்கிட்டயாவது பொய் பேசி பணம் வாங்கியிருப்பாங்க. நாளைக்கு தரேன், அடுத்த மாசம் தரேன், ஃபர்ஸ்ட் வீக்ல தரேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. பிஸ்னஸ் கம்மியா இருக்கும். சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக பணம் வாங்கி 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 செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில ஒரு குடும்பம் எப்படி இருக்கு? நைட்டு படுத்து தூங்க போறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா, கர்த்தரோடு வாழ்ற வாழ்க்கையா? நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, 24 மணி நேரம் தேவனோடு நடக்கணும் அப்படின்னா பைபிள் அப்படி யார் நடந்தா அப்படி சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, ஏனோக்குக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனால் தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப அந்த கடைசி காலத்துல மறுரூபம் ஆகணும் அப்படின்னா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, அவங்கதான் மறுரூபமாக முடியும். காலேபை போல உத்தமமாய் பின்பற்றினா மட்டும்தான் பரம கானானுக்குள்ளே போக முடியும். நம்ம கிறிஸ்து தான் நம்ம பங்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம கூட கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால் நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய இந்த உலகத்தினுடைய காரியம் தான் இருக்கும். ஏன்னா உலகத்துக்குள்ள போகும்போது பல இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நம்மளால முடியுதா? அது அப்படி நம்ம யோசித்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியா புரியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியுதா அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, ஏகப்பட்ட பாவ அடிமை இருக்கு. பாவத்துல போய் சிக்காம அதுல நம்ம வெளியே தப்பிச்சு வெளியில வரோமா?
பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு குறித்து தெரியும். நம்ம வாழ்க்கையிலே நம்ம கனிதரும் செடியா இருக்கிறோமா, இல்ல கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கா? கனி இல்லாத வாழ்க்கையிலே சாபம் இருக்கும். அதனால இரவு நேரம் அப்படின்னாலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை நம்ம செக் பண்ணி பார்க்க தான் பேசிட்டு இருக்கோம். காலையில் வெளியில் போகும்போது எல்லாம் கொண்டு போனாங்க, நைட்டு வரும்போது செல்ஃபோனை மட்டும் மறந்து போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சாவி எடுத்து மறுபடியும் நேராக ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. ஆஃபீஸில் செல்ஃபோன் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்க்க போயிடுவாங்க. வெளியில் எங்கேயாவது செல்ஃபோன் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா மறுபடியும் வெளியில் கிளம்பிடுவாங்க, செல்ஃபோன் எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செல்ஃபோன் காணோம் அப்படின்னா போய் தேடுறோம். செல்ஃபோன் காணோம்னா நம்ம தேடுறோம். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரா? நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே என்னுடைய பயணத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நான் இயேசுக்காக வேலை பார்க்குறேனா? என் சிந்தனை பரலோகத்தை நோக்கி இருக்கா? நான் எதுக்காக வாழ்கிறேன்? நான் எப்படி வாழ்கிறேன்? இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோமா, இல்லை நம்ம அப்படியே சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதனால் நைட் நேரம் அப்படின்னாலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை கண்டுபிடிச்சாச்சுனாலே போதும். வேற ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். சிம்பிள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு ஒருவேளை நான் கீழ்ப்படியல அப்படின்னா இன்னொரு பக்கம் பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டு வாசல்ல உள்ள கதவு, முன்னாடி உள்ள அந்த கதவு திறந்தே கிடந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. வீட்டு வாசல்ல தேவைப்பட்டா மட்டும்தான் திறப்பாங்க, இல்லைன்னா பூட்டி போட்டுருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சத்துரு உள்ள வந்துட்டான் அப்படின்னாலே குடும்பத்தை ஃபுல்லா அழிச்சிருவான். அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேர்ல ஒருத்தவங்க மட்டும் டெய்லி பாவம் பண்ணிட்டே இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். நான் சொல்லலப்பா, பைபிள் சொல்லுது. பிரசங்கில போய் வாசித்து பாருங்க தெரியும். ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பானா. பிசாசு வந்து என்ன செய்ய வைப்பான்? பாவம் செய்ய வைப்பான். தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவான், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவான். பிசாசு வந்தாலே ஆசீர்வாதத்தை திருடிடுவான். வீட்டில் என்னெல்லாம் இருக்கு, நன்மையை திருடிடுவான், சமாதானத்தை திருடிடுவான், சந்தோஷத்தை திருடிடுவான். அவன் பேரே பிசாசு. அந்த பேய் உள்ள வந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். இதுதான் உண்மை. நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சது இல்லை. ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தாச்சு அப்படின்னா அங்க பிசாசுக்கு இடம் இல்லை. ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தாச்சு அப்படின்னா பிசாசுக்கு இடம் இல்லை. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுக்கு இடம் இல்லை. கற்பனை கை கொண்டால் பிசாசுக்கு இடம் இல்லை. நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா பிசாசுக்கு இடம் இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ ஆரம்பிச்சாச்சுன்னா பிசாசுக்கு இடம் இல்லை. நம்ம மனுஷன் பின்னாடி போனாலோ, நல்ல வீட்டில் படம் பார்த்து நாடகம் பார்த்து பல மணி நேரம் மூழ்கி போய் கிடந்தாலோ, அதுக்கப்புறம் வாழ்க்கையில பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமை, இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு காரணம்? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். அதனால தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதை ஒரு மனுஷன் செஞ்சாலே போதும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் நடந்து கூட போக மாட்டான், ஓடி போயிடுவான். அப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசு ஓடி போயிடுவான்.
அவனுக்கு அவ்வளவுதான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, கையை சுத்திகரிக்கணுமா. ரெண்டாவது, இருமனம் உள்ளவர்களே, டபுள் கேரக்டர்ல இருப்பாங்க, அதுவும் வேஸ்ட். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். என் இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா பிசாசு வரமாட்டான். கை சுத்தமா இருந்துச்சுன்னா பிசாசு வரமாட்டான். இதுதான் ஃபார்முலா. இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? என் கை எப்படி இருக்கு? என் இருதயம் எப்படி இருக்கு? பரலோகம் பார்ப்போம், எல்லாமே பார்ப்பார். தேவன் பார்ப்பார். தேவன் பார்த்து தான் ஆஸ்வதிப்பார். அர்ப்பணிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இந்த பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசுவீங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக நைட் ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விழுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. நைட் நேரத்தில் சிகரெட் பழக்கம், போயில்லை, கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, எந்த ஒரு பாவத்திலே போய் சிக்கிகளோட கத்தர் வேலை அடைங்க. முன்னும் பின்னுமா தேவதூதனை நிப்பாட்டுங்க. கத்தர் கூட இருங்க. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய மகிமை உங்கள் பிள்ளைகளோட தங்கிடட்டும். கடனில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ இந்த தந்திரமான கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும்பா. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். காலேஜ் படிக்காங்க, வேற வேற நாட்டில் தங்கியிருந்து படிக்கிறாங்க, எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையுமே கர்த்தர் விசேஷமா சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் எழுதுக்கு பிள்ளைகள் ஆயத்தமாயிடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க. கர்த்தர் பிரியமானபடி அப்பா ஏற்ற துணையை தாங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, வேசித்தனம், சில குடும்பத்துக்குள்ள காம விகாரம், பொல்லாத எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டாங்களோ, விக்கிர வழிபாடு, மாந்திரிக, பில்லி சூனியம், ஏவல்ல எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுற்றறிக்கப்படட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. கர்த்தர் விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிக்கப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த கடன் பிரச்சனை, கண்ணீர் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீக்கி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. நைட் நேரத்துல கற்பத்திரிக்கை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கிருங்க. வெளிநாட்டுக்கு போகணும், சொந்தமாக ஒரு கம்பெனி வைக்கணும், சொந்தமாக ஒரு வியாபாரம் பார்க்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இன்னுமாக அப்போ நிறைய குடும்பத்தில் சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வேலை பார்க்கணும், சில குடும்பத்திலே அப்போ சொந்தமாக வண்டி சொல்லி நிறைய அப்போ ஆசைப்படுறாங்கப்பா. இந்த வருஷம் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ தேவ திட்டம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படினோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவிலே உங்களுடைய பாதப்பிள்ளை அப்பா கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் நிறைவட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உலாவி கொள்ளட்டும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9636064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். உங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.